பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது. பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை. பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பண்டிதர் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார். அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. அப்படிங்கிற அக்கறையில் சில விஷயங்களை நம்ம கேட்குறோம். ஒரு பெரும்பான்மை சாதியாக இருக்கணும் சார். நாம் நினச்சோம்னா இந்த அரசை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம். நில்லுன்னா நில்லு, உட்காருன்னா உட்காரு அப்படின்னு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது, மக்கள் தொகை இருக்குது, ஓட்டு இருக்குது. ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கலைன்ற கோவத்தில் தான் 1-2 அவரை விமர்சனம் பண்ணுறோம். தெரிஞ்சிக்கும், நீங்களாம் சொன்னீங்க, நான் இப்போ ஒழுங்காக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இங்கே குண்டியை மறைக்க கோமணம் இல்லை, குண்டியை மறைக்கிறதுக்கு கோமணம் இல்லை. இவருங்களாம் சொன்னாங்க, பங்களா வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஜன்னல் ஸ்க்ரீன், அதில் அழுக்கு இருக்குது, அதில் தூசி இருக்குது. இது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உன் சொந்த சமூகத்தில் மறைப்பதற்கு கோமணம் இல்லை. நீ அண்ணா அறிவாளத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் தூசி இருக்குது, அதை நான் கையால் இல்லை நாக்கால் நக்கி எடுப்பேன், சுத்தம் பண்ணுவேன்ற. இதை விட நான் என்ன ஓப்பனாக சொல்ல முடியும்? அதற்கு அவர்கள் ஆளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது பிரச்சனை, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நான் இப்படி வெறும் கையை வச்சு பரிசனுக்கு இருந்தேன். தேசியத்தால் எங்களுக்கு ஜட்டி போட்டு நாங்கள் பேண்ட் போட்டோம், வேறு என்ன வேணும் அப்படி விட்டுடலாமா சார்? சார் ஒரு பெரிய சமூகம் இல்லை இது சார். இவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க சார்? சாதாரண பட்டியல் சமூக மக்கள், அப்படி பட்டியல்னா பட்டியல் பறையர் சமூக மக்கள் தங்களுக்கான கோரிக்கையை ஒரு அதர் காஸ்ட் எம்எல்ஏ கிட்ட போய் தைரியமாக கேட்ட முடியுமா சார்? ஒரே ஒரு வட்ட பிரதிநிதிக்கிறாங்க தெரியுமா, வட்ட செயலாளர் இல்லை, வட்ட பிரதிநிதி. அவங்ககிட்ட கூட நேராக போய் வீட்டில் பெல் அடிச்சு எங்கள் அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்க முடியாது சார். நாங்கள் எதாச்சும் அது சார், இதான் நிலை. ஆனால் நீ எங்கள் வீடுங்களாம் பாருங்க, என்ன எப்போ வருவார்? இன்னும் 10 மணி ஆகுது, வாக்கிங் போனது இன்னும் வரலையா? ஃபோனை போடுங்க. இல்லைப்பா வருவாருப்பா, போடுங்க ஃபோனை அப்படின்னு உரிமையோடு கேட்பா சார். அப்பேற்பட்ட சமூகத்தை நீ திரும்பவே மாட்டீங்களே சார். கருணாநிதிக்கு வேலை செய்ய, ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை செய்ய, திராவிடத்திற்கு வேலை செய்ய, எல்லா 1000 பேர் உதயநிதிக்கு வேலை செய்ய, இன்பநிதிக்கு வேலை செய்ய கூட இருப்பான். சொன்னான்லாம் ஒருத்தன், இன்பநிதி ஐயாவை முதல்வராக்கிட்டு தான் நான் சாகணும்னு ஒருத்தன் சொன்னான்ல. கலைஞர் அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையிலும் இருந்தோம், உதயநிதி அமைச்சரவையிலும் இருப்பேன் சார். அவங்களுக்கு சேவகம் செய்வதற்கு, அவங்களுக்கு அடிமை வேலை செய்வதற்கு, அவங்களுக்கு ஸ்லேவாக இருப்பதற்கு 1000 பேர் இருக்காங்க. இந்த சமூகத்தை ரட்சிக்கு வந்த 4-5 பேர் தானே இருக்கிறோம். அப்படிங்கிற எரிச்சலில் தான் சார் வந்து கொஞ்சம் விமர்சனத்தை வைக்கிறோம். நீ எதுலேயுமே உண்மையாக இல்லைல்ல. எங்கள் ஜாதிக்கும் உண்மையாக இல்லை, தமிழ் ஜாதி என்று சொல்கிற இந்த தமிழினத்துக்கும் உண்மையாக இல்லை. அப்போ என்ன தான் உன்னை நம்பிக்கிறவங்களுக்கும் உண்மையாக இல்லை. என்ன திருமாவளவன்னா அவர் என்ன கேரக்டர்? இந்த கேரக்டரின் கேரக்டரைசேஷன் என்ன? அது அந்த தன்மை என்ன? வெங்காயமா உரிச்ச வச்சா ஒன்றும் இல்லையா அதில்? அப்படிங்கும்போது 1-2 வார்த்தைகள் வளர்ந்தானே செய்யும். அதுக்கு அவங்க கைது பண்ணிட்டா, கைது பண்ணுனா கூட அண்ணனை திட்டான் தம்பி பா, அண்ணனை தம்பி அடிச்சிடான்னு வச்சுங்க, இல்லை தம்பி அண்ணன் அடிச்சிடான்னா போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொடுத்தா கூட எப்படி எங்கள் அண்ணன் அந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சார். நான் பக்கத்துட்டுக்காரன் சார். அவன் நம்ம குடிசையில் இருக்கிறோம், அவங்க வந்து மாடி வீட்டில் இருக்கிறாங்க. அங்கேருந்து கழிவெல்லாம் கலக்கி நம்ம வீட்டு வழியாக தான் விட்றாங்க. அங்கே பார்த்து அவங்கள ஏன் சொன்ன நீ? அவங்கள சொல்லிட்டாரு அவர், திராவிடத்தை சொல்லிட்டாரு, கைது பண்ணோம். கைது பண்ணிட்டா செத்துருமா? ஒரு பழமொழி இருக்குது, எங்களை சுட்டுக்கூட புதைக்கலாம், ஆனால் அந்த மண்ணை எங்கே புதைப்பீர்கள்னு ஒன்று இருக்குது. என்னமோ பூச்சாண்டி காட்டுறானவா? இன்னும் இவர் சொன்ன உடனே அவர் செஞ்சிடற மாதிரி, அவர் சொந்தமாக அறிவில்லை பாரு. இதை சொல்கிறல்ல, உளவுத்துறை என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது, மூர்த்தியை கைது செய்யவில்லையா? இந்த புடிங்கே உளவுத்துறை என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது, வேங்கவேலில் கண்டிக்க முடியவில்லையா, கண்டுபிடிக்க முடியவில்லையா? 2 வருஷமாக நீ கேட்டீங்கன்னா நீ மனுஷன். இப்போ நீ கொலைக்கிறதால நீ நாயின்னு இதில் என்ன இருக்குது?
இப்போ நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார்ல, 1000 மல்சேஷன்களை திமுக வளர்க்கிறது. எவ்வளோவா? நானாக அது கொஞ்சம் கம்மியாக சொன்னேன். மணி அவர்கள் வந்து 1000ட்டார். இப்போ ஒன்றும் தெரியாத நாய்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பொழுது. அப்போ திமுக மீது ஏதாவது ஒன்றுன்றால் இவங்க தான் குலைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன விதமான அனைத்து விதமான உணவுகளும், ஒருத்தன் வெஜிடேரியன் நாயாக இருக்கும், ஒரு நான் வெஜிடேரியன், கறி இல்லாமல் சில நாய், எலும்பு இல்லாமல் தின்னாது, கவுச்சி வாடை இல்லாமல் சில நாய் சிலதுங்க தின்னாதில்ல. அப்போ எல்லா வகையான உணவுகளும் அங்கே பரிமாறப்படுகிறது. தட் மீன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன டிமாண்டோ அது எல்லாம் சரி செய்யப்படுதுன்னு மணி சொல்கிறாருல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்களும் நடந்துக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லணும், இப்போ அவங்களுக்கு பிரச்சனையை இப்போ நாம் தமிழர் மேடையில் போய் உட்காந்தது நான் எப்படி பார்க்குறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் மேடையில் கூட பறையன்னு பேச முடியல. ஒரு பொது மேடையில் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் ஏற்படுமூர்த்தி பேசுவார்னு அறிவிக்கிறாங்க. இப்போ என் சமூகம், அதாவது பறையர் சமூகம் எல்லாரும் சேர்ந்து தானே தமிழர்களாக தானே நிற்கிறான், எல்லாரும் கை தட்டுறான். நான் மேடையில் பேசும்போது நான் பறையர்னு 10-15 தடவை வாலண்டியராகவே பேசுகிறேன். ஏன்னா இந்த வார்த்தை பொது இடங்களில் ஒழிக்கப்படணும். சார் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி பல டிவி சேனல்களில் போய் பேசுகிறோம்ல, நான் வெளிப்படையாக என்னோடய பிரிவு பேசி நாங்கள் பறையருங்க அப்படின்னு பேசுகிறோம்ல, இது யாரால்டா வந்தது? நீ யாருன்னு கேட்டால் நான் தான் பறையன்னு சொல்லணும் உன் தாத்தன் சொன்னான்ல. உன் தாத்தாவோட கனவை இன்றைக்கி மூர்த்தி போன்றவர்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இயல்பாக எல்லா சேனல்களும் இவர் பறையர் சமூகத்தில் இந்த மாதிரி நடந்தது, இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான். அந்த கிரெடிட் உங்களுக்கு கிடையவே கிடையாது. என் தாத்தா சொன்னதை நாங்கள் தான் பேரை தான் நிறைவேற்றிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் என்ன விமர்சனம் பண்ணேன்? இது இவங்க வந்து சீமான் வந்து பிரபாகரனை பார்க்கல. சரி, அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சீமான் இப்போ தான் சொன்ன ஆமாம் பார்க்கலண்ணா. நான் முன்னாடியே சொன்னேன் ஆமாம் பார்க்கல. இப்போ என்னடா பிரபாகரனை பார்க்கல, இப்போ என்ன? பிரபாகரனையும் பார்க்கல, ராஜபக்சேவும் அவர் பார்க்கல. நீ பிரபாகரனையும் பார்த்த, ராஜபக்சேவும் பார்த்த. நீ தமிழருக்கான தலைவரா, சீமான் தமிழருக்கான தலைவரானா சீமான் தான் தமிழருக்கான தலைவர்னு. சார் நீங்கள் கால் முளைச்ச நெருப்பு அப்படின்னு ஒரு குறுந்தகடை இவங்க பெருமையாக வெளியிட்டாங்க. என்னென்னா, இவர் வந்து இந்திய உளவுத்துறை, அப்புறம் தமிழ்நாடு உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை, இலங்கை உளவுத்துறை, சர்வதேச உளவுத்துறை எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பிரபாகரனை போய் பார்த்தாராம். பிரபாகரனை பார்த்துட்டு வந்துட்ட உடனே அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிட்டோடனே அப்படியே தமிழ்நாடு உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை, இலங்கை, குறிப்பாக இலங்கை உளவுத்துறை, சர்வதேச உளவுத்துறை அப்படி கையை பிசைஞ்சாங்களாம். எப்படா விட்டுட்டுமே கைது பண்ணுமேன்னு. அப்போது எங்கள் அண்ணன் திருமாவளவன் எல்லை கடந்து போன ஊடுருவாளார் இல்லையா? இலங்கையை பொறுத்தவரை எப்படி இலங்கை அரசே உன்னை வர வச்சுது? நீ ஒரு அக்யூஸ் தானே, குற்றம் சாட்டப்பட்டவர் தானே, எல்லை மீறி திட்டத்தனமாக வந்தவர் தானே, எப்படி அவனுக்கு அரசு மரியாதை உன்னை கூப்பிட்டு போனாங்க? அப்போ உன்னை கூப்பிட்டது இலங்கை அரசா யார்? பிரபாகரனா? சரி, உனக்கு வழி போட்டு கொடுத்தது இலங்கை அரசா பிரபாகரனா? சொல்லு. இல்லை பிரபாகரன் அவர்களோட பேசிட்டு இலங்கை அரசு கூட பேசி போயிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மேப்போட அப்படின்னு சொல்லிட்டு போடியா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இயல்பாக வருமா வராது? ஏன்னா நீ தான் சொன்ன தேடுறாங்கன்னு. தேடுறவனை எப்படியா ராஜபக்சே கூப்பிட்டான்? இங்கே தமிழக மேடைகளில் பேசுகிறேன். ராஜபக்சே நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால், என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை, அவரை கொலை செய்து விடுவேன். ஒஞ்சு விசில் அடிக்கிறான், கையை தட்டுறாங்க. இலங்கை அதிபரையே கொலை பண்ணிடுறோன்றாரா அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் டிஆர் பாலுக்கு தள்ளி இருந்த ராஜபக்சே 2 பேர்களை தள்ளி விட்டு என்னிடம் வந்து கையை கொடுத்து நீங்களும் இங்கே இருந்திருந்தால் மேலே போயிருப்பீங்கன்னு சொன்னார். எல்லாரும் சிரித்தாங்க, நானும் சிரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் வீடியோ 1 வாரம் கழிச்சு வந்தது. அப்படி இல்லையே. ஏன் இந்த விளம்பரம் உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ வேங்கை வயல் சம்பவம் சார், 2 வருஷமாக எல்லாரும் கேட்குறோம் சார், இது வந்து சிபிஐ விசாரணை வேணும், இந்த விசாரணை மெத்தடே தப்புன்னு. நான் மூர்த்தி கேட்குறேன்ல, விசாரணை மெத்தட் தப்புங்க. கலெக்டர் நேராக கேட்டேன், நீங்கள் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது, பிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுலாம், பியில் எடுக்கிறதுலாம் செட்டாக வாசுங்க நம்பர் எது இருந்தாலும் குறை சொல்லுங்கன்னாங்க. அப்போது இது நடக்காதுங்க இந்த மாதிரி சிஸ்டம்.
எங்கள் கிராமத்தில் ஒரு பக்கமாக எங்கள் ஜனங்க போவாங்க, ஊர்தூர்காரங்க ஒரு பக்கமாக போவாங்க. எங்கள் ஜனங்க பேண்டை தான் எவனா போட்டான்னா நீ போட்டவனை பிடிப்பா பேண்டவனை பிடிப்பாங்க. என்னங்க மேடம் இது? இல்லை நாங்கள் பிடிச்சிடுவோம் வச்சுருவாங்க. அப்போது ஒரு நபரா, ஒரு தனி நபரா, எனக்கு தெரிந்ததை விட ஒரு தடய அறிவியல் துறை அதிகாரியாக போலீஸில் வேலை செஞ்ச போலீஸ் உனக்கு நிறைய தெரியும்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் சரியா தப்பான்னு எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க? சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை சிபிசிஐடி நன்றாக விசாரணை செய்கிறது, இந்த அரசாங்கம் தலித்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் இல்லை அப்படிலாம் சொன்னல. இல்லைங்க, இது வந்து நமக்கு எதிரான, நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசாங்கம் இது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீ ஒத்துக்கவே இல்லையே. கடைசியில் சிபிஐ மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சிபிஐ விசாரணை வைக்கும். ஒன்று. இன்னொன்று சார்,